فاستعيذ بالله من الشيطان الرجيم முற்றிலும் அவனையே சார்ந்திருப்போரிடம் அவனுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது. முற்றிலும் அவனையே சார்ந்திருப்போரிடம் அவனுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. நீங்க எப்போதும் தைவான உணவையே உண்டு கொண்டே இருப்பீர்கள். அவனையே சார்ந்து இருப்போர்கள். மகத்தான பாக்கியம் நிறைந்த வாக்கியம் இது. முற்றிலும் அவனையே சார்ந்திருப்போரிடம். நிறைய விஷயங்கள் அந்த வார்த்தையில் இருக்குது. ஒண்ணு, ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. அது சொல்ல தேவையில்லைண்டா, முற்றிலும் அவனையே நீங்க சார்ந்து இருங்கள். ஒன்றாக அவனோடு இணைந்து விடுங்கள். இணைந்து ஷைத்தான் என்ன வேலை இருக்குது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்ல தேவையில்லை. சரியா சொல்லு, சரியா புரியுதா? ம். நானே சொல்றேன். முற்றிலும் அவனே சார்ந்திருப்போடு அவனுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அப்ப முற்றிலும் அவனே சார்ந்திருப்பதன் அர்த்தம்னு கேட்டா, ஈயாக்க நஅபுது முழுமையாக நுழைந்தவர்கள். ஈயாக்க நஅபுது இந்த வார்த்தை முழுமையாக நுழைந்தவர்கள் அர்த்தம். முற்றிலும் அவனையே சார்ந்திருப்பவர்கள் அர்த்தம். ஈயாக்க நஅபுதுவில் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கியத்தில் முழுமையாக நஅபுதில் இருப்பார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த மகத்தான வாக்கியம் நஅபுது என்ற வார்த்தை. சரி படிங்கம்மா. 47வது சூரா முஹம்மது 20வது ஆயத்து. ம். இன்னும் ஈமான் கொண்டவர்கள் கூறுகிறார்கள், ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று. இது எதை குறிக்குதுன்னு கேட்டா, வார், யுத்தம், அதை பற்றி விஷயம். இந்த யுத்த விஷயம் அந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னர் உங்களுக்கு யுத்தம் புரிவது விதியாக்கப்படுவதற்கு முன்னர் புரிஞ்சுக்கிறங்க. இந்த விஷயம் இறங்குவதற்கு முன்னர் நபி மக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்கள் வீட்டை விட்டுலாம் வெளியே தத்துனாங்க, அடிச்சாங்க, உதச்சாங்களே, நீங்க வீட்டை விட்டு வெளியே தத்த வேண்டாம், அவங்களுக்கு யுத்தம் புரிய வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த மக்கள் பெரிய வீராப்பா பேசுனாங்க. எல்லாரும் அதை எப்படி விட்டுருவோம், நாங்க அடிப்போம், உதப்போம், யுத்தம் புரிவோம், எங்க வீட்டை விட்டு வெளியே தத்துன மாதிரி அவங்களையும் வீட்டை தத்துவோம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அல்லாஹ் கேட்டுக்கிட்டான், ரசூலும் கேட்டுக்கிட்டாங்க. இப்ப ஆயத்து இறங்குது. யுத்தம் புரிவது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. உங்களை எப்படி வீட்டை விட்டு வெளியேற்றினார்களோ, தெருத்தடித்தார்களோ, கொலை செய்தார்களோ, அதே போல் நீங்களும் அவர்களை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் அவர் வெளியேற்றி நீங்க வீட்டுக்கு நுழைய வேண்டும் என்று யுத்தம் புரிவது உங்கள் மீது கடமையாகிவிட்டது, விதியாக்கப்பட்டு விட்டது என்று இறங்கிருச்சு, ஆயத்து இறங்கிருச்சு. இப்ப அதான் முதல் வார்த்தை. முதல் வார்த்தையை படிச்சீங்கப்பா, படிங்க. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் கூறுகிறார்கள், ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று. அல்லாஹ் ரசூல் பேச்சை கேட்டு ஈமான் கொண்டாங்கப்பா, எல்லாம் கொண்டாச்சு. எங்க அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, உன் அத்தியாயம் இறங்க வேண்டாமா என்று ரசூலும் கேட்கின்றார்கள், ஈமான் கொண்டு கேட்கிறார்கள். அதற்கு ஆனால் உறுதி வாய்ந்த ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால், அதில் உறுதியான அத்தியாயம் இறங்கிருச்சுப்பா, நீதான் கேட்ட, இது இறங்கிட்ட. அதுல போர் புரியுமாறு ஜிக்ரு செய்யப்பட்டால்,
ஜிக்ரு செய்யப்பட்டால் செஞ்சே தீரணும், போர் புரிந்தே தீரணும். போர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீ ஜிக்ர் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உனக்கு கடமையாக்கப்பட்டது, எதற்காக உனக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஜிக்ரு செய்து புரிந்து கொள்வீராக. அதில் முஹக்கமாத்தும் இருக்கின்றது. முஹக்கமாத்தம் முற்றிலும் ஞானம் நிறைந்த விஷயம். போர் புரிவது ஞானம் நிறைந்த விஷயம். ஜிக்ர் நிறைந்த வாக்கியம். இது 2யும் புரிந்து கொண்டு நீ தயாரா இருக்க வேண்டும் யுத்தம் புரிவதற்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு யுத்தம் புரிவதற்கு. சாப்பிடுறதுக்கு நீங்க ஜிக்ர் செஞ்சு தூய்மையாவும் சாப்பிடணும். போர் புரிவதற்கு நீங்க ஜிக்ர் செய்து உண்மை விஷயத்தை புரிந்து இது எவ்வளவு நன்மை உண்மை இருக்கின்ற உயிரே விடப்போறேன். இது எப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு இருக்குதுன்னு புரிந்து கொண்டு நீ யுத்தம் புரிய வேண்டும். முஹக்கமாத்தும் இருக்கின்றது, ஹக்கீம் இருக்கின்றது, ஜிக்ர் இருக்கின்றது இந்த இறைக்கிய ஆயத்தில். அப்படிங்க. எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் மரண பயத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்பீர். பெரிய வீராப்பு பேசுனா, வீரமதம் பேசுனா, சண்டையிடுவேன் விடமாட்டேன்னு பேசுனா, அப்படி பேசுனவனுக்கு முன்னால ஆயத்து இறங்கி அந்த ஆயத்தை ரசூல் படித்து காட்டினோன்னே அவனுக்கு உயிரே போயிடுச்சு. அவனுக்கு உயிரே போன மாதிரி மரணத்தின் பயத்தால ரசூல் நோக்குறான். இப்படிமா ஒரு ஆயத்து வரும், இப்படிதான் வர அனுப்பிச்சிட்டு இருந்தா நான் கேட்டேன் இறங்கிருச்சே என்ன பண்றது. அப்பவே உயிர் போச்சு. ஆயத்து இறங்கினே எல்லாம் உயிர் போயிடுச்சு. மரண பயத்தினால் உயிரே போன மாதிரி உன்னை நோக்குகின்றான். இந்த மாதிரி விதியாகிட்டீங்க எனக்கு மேல. நான் வீட விட்டுட்டு சந்தோஷம் வீட்டை கொண்டாட்டு பிள்ளையோட ஜாம் வாழன பார்த்தா இந்த மாதிரி உயிரோட சொல்றீங்களே என்று அவன் பாதி முக்காசு அப்பமே போயிடுச்சு. ஆயத்தை படிச்சோன்னு போயிடுச்சு. நோக்குகின்றான். இதுதான் இப்ப முக்கியம். ஆகவே வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியதற்கு உங்களை சோதனை செய்வதற்காகத்தான். நீ சந்தோஷம் வாழ்ந்ததுக்காக வாழ்வாழ தரல. நீ இறக்கும்போது அல்லாஹுக்காக இறக்கும் உயிரோடு தயாரா இருக்கணும். எந்த நிமிஷத்தையும் இறப்ப நீங்க கைவிடுவதற்கு உயிரை விடுவதற்கு தயாரா இருக்க வேண்டும். சோதனை. அப்புறம் ஆகவே இத்தகையவர்களுக்கு கேடுதான். இந்த மாதிரி உனக்கு யுத்தம் புரிவது கட்டாயமாகிவிட்ட பின்னர் இந்த மாதிரி பயந்தாங்கொல்லியா விட்டா ஓடிடலான்னு இப்படி இருந்தவங்களுக்கு கேடுதான். சரி அல்லாஹ் சொல்லிட்டான் செய்வேன். நான் நபியே நாங்க தயார், சண்டைக்கு தயார் என்று நபியம் நீங்க உறுதிமொழி அளித்திருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி போறீங்களே, இத்தகையவர்களுக்கு கேடுதான், கஷ்டம்தான், நஷ்டம்தான், துன்பம்தான். 21 வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே மேலானதாகும். வழிபட்டு நடப்பது. எந்த வழியை இந்த குர்ஆன் காட்டுதோ அந்த வழியை வழிபட்டு நடப்பதும். அப்புறம் நன்மையான சொல்லுமே. நன்மையான சொல். வாயை திறந்தா நன்மையான சொல் வரணும். வாயை திறந்தா இது தவிர எந்த பேச்சு பேசக்கூடாது. அப்படி பேசினா அது வீணான பேச்சாக ஆகிவிடுகின்றது. வீணான பேச்சும் செயலும் இந்த குர்ஆனில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. நன்மையான பேச்சும் அடுத்து என்ன படிச்சீங்க? வழிபட்டு நடப்பதும். இந்த குர்ஆன் சொல்லியபடி 6235 ஆயத்தின்படி நடப்பதும், அந்த நடந்ததையே நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வதும், இதை தவிர வேற எந்த பேச்சும் செயலும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய வாழ்க்கையில். படிங்க. எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு காரியம் முடிவு செஞ்சாச்சுப்பா, ஆண்டவன்ட்ட ஒரு வார்த்தை இறங்கிருச்சுப்பா, முடிவாகின்றது, செஞ்சே தீரணும் என்று வார்த்தை இறங்கி விட்டது. ஒரு காரியம் முடிவு எடுத்தாகிவிட்டது. அல்லாஹ்வின் கிருபையால் மனிதர்களுக்காக, அவர்கள் நன்மைகளுக்காக
ஒரு காரியம் எடுத்தாகிவிட்டது. அதை ஆண்டவன் எடுத்து விட்டான். எழுதியும் விட்டான். அதுக்கப்புறம் ஒரு காரியம் முடிவு செய்து விட்டால், அப்புறம் அல்லாவுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து ஆ கொண்டால் மேலும் ஆண்டவன் சொன்ன உண்மையை அப்படி நிறைவேற்றியே தீருவேன் என்று நடந்து கொண்டால், அப்புறம் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த 2 விஷயம் போதும். அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த குரானை முழுவதும் பின்பற்றி நடப்பது என்று அர்த்தம். அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் என்று அர்த்தம். இந்த குரான் முழுவதையும் நீங்க பின்பற்றி நடந்தால், அல்லாஹையும் தூதரையும் பின்பற்றி நடக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதுவே உண்மையாக அப்புறம் 22. ம். நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை துண்டித்து விடவும் முனைவீர்களோ? இந்த சண்டையில பின்வாங்கி, அல்லாஹ் சொன்ன கட்டளையில பின்வாங்கி, செய்ய மாட்டேன் என்று நீங்க அடம் பிடித்து பின்வாங்கிவிட்டால், மற்ற மக்களையும் இதே போல் சண்டை போடாதீங்க. உங்க வீட காப்பாத்திக்கிறங்க, உங்க பிள்ளைகள காப்பாத்திக்கங்க, உங்க உயிர காப்பாத்திக்கிறங்க, உங்க சொத்து சுகத்த காப்பாத்திக்கங்க, மத்தவங்களுக்கு இத குழப்பத்தை ஏற்படுத்தி, அவர்களையும் உங்களைப் போல் செய்கிறீர்களோ நீங்க? அப்படி செய்கிறீர்களா நீங்க? என்று அல்லாஹ் இந்த மனிதர்களை பார்த்து கேட்கின்றான். 23. இத்தகையோரை தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கி விட்டான். இப்பொழுது இந்த குரானை ஓதாதவர்கள் நிலைமை இதான். செவிடும் குருடன் ஆயிடுச்சு. நிலைமை மோசமா போயிடுச்சு. இனி தப்பிக்க முடியாத நரகவாசி ஆயிட்டாங்க இங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இன்னைக்கு புறந்தள்ளி வாழக்கூடிய மக்கள் தான் நிறைஞ்சு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லத் தேவையில்ல. அடிக்கடி சொல்லத் தேவையில்ல. உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சபிச்சுட்டான்பா. சாபக்கேடு பிடிச்சவங்கப்பா. நீ குரானே ஓதாமல், அதன்படி நடக்காமல், இந்த குரானை புறக்கணித்து, தான் தோன்றிய விதத்தில் இந்த உலகத்தை நடமாடி விளையாடிக் கொண்டிருக்கின்றார்களே, இவரை அல்லாஹ் சபித்து விட்டான். சாபக்கேட வாங்கிட்டு சிறிது காலம் அல்லாஹ் அனுபவித்த அந்த நாட்கள் வராரம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. படி. 24. மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? வந்துருச்சுப்பா. இந்த குரானை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? திருப்பி ஆண்டவன் அந்த குரானை கொடுத்து, அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? இத சிந்திக்க தான் சொல்றானே தவிர, வேற யார்ட்டயாவது போய் கேட்க வேண்டாமா? அவன் இருக்கானா, இவன் இருக்கிறானா, இவன்ட்ட போய் கேளுங்களேன். அவன் உங்களுக்கு பதில் அளிப்பான், விளக்கம் அளிப்பான், எப்படி செய்ய சொல்லித் தருவான். அது மாரி செய்யுங்கங்க குரான்ங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவன் சிந்திக்க வேண்டாமான்னு உங்கள பார்த்தா ஒவ்வொருத்தனையும் பார்த்து சொல்றான்ப்பா ஆண்டவன். ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்றான்ப்பா. சிந்திக்க வேண்டாமா? நான் பேசிய, நான் சொல்லிய, நான் இறக்கிய இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆயத்துக்களை அவன் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? நான் எடுத்தெடுப்பிலயா நான் சொல்லியபடி செஞ்சிருங்கன்னு சொல்றேன்? இல்லையே. உன்னை சிந்திச்சு பார்த்து உண்மைதானா என்று புரிந்த பின்னர் செய்யுன்னு தான் சொல்றேனே தவிர, எதையுமே கட்டாயப்படுத்தல. நான் ஃபோர்ஸ் பண்ணலையே. உன்னை கெஞ்சி தானே கேட்கிறேன். ஒரு இறைவன் ஒரு விஷயத்த சொல்லி, நீங்க சிந்தித்து பாருங்களேன். உண்மையா, பொய்யா கொஞ்சம் பாருங்கள்ன்னு தான் கேட்கிறான் அவன் தவிர. மத்தபடி எந்த கட்டாயம் இல்லையே. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இப்போ இதுல தான் நீங்க பார்க்கணும். 47:24ல எப்படி சிந்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இதில் சொல்லியிருக்கின்றான். சிந்தனை செய்யும் விதத்த அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த 47:24 ஒரு ஆயத்த சொல்லிட்டான். ஒழுங்கா படிச்சீங்கடா, ஓ! இப்படிதான் சிந்திக்கணுமோ நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. படிங்க. அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இருதயங்கள் அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா? கொஞ்சம் இருதயத்தை திறக்க மாட்ட நீ? அப்ப சிந்தனை எதுல இருக்குது?
இருதயத்தா எல்லாமே இருதயம்தான். இருதயத்தை வச்சுதான் நீங்க இஸ்லாத்தையே நீங்க நடத்தணும். அவர் இருதயத்தை போட்டுட்டு போட்டு விட்டதா அத லாக் பண்ணிட்டானா? நல்ல விஷயம் இறங்கக்கூடாதுன்னு. எப்படி நல்ல விஷயம் இறங்க? கண்ணால பார்க்கின்றீர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்கள். உங்கள் வாய்களால் ஓதுகின்றீர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை. உங்கள் காதுகளால் கேட்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை. இந்த 3 விஷயத்தின் மூலமாக அப்படியே நீங்கள் இருதயத்தில் தள்ள வேண்டும். காதால் கேட்டதையும், கண்ணால் பார்த்ததையும், நீ வாயால் ஓதியவை அனைத்தையும் உங்கள் இருதயத்துக்குள் இறக்க வேண்டும். அப்படி இதயத்தை இறக்கிறதுக்கு உள்ள போகாம தாழ்ப்பாள் பூட்டு போட்டியாப்பா நீ? நல்ல விஷயம் உள்ள இது போகக்கூடாது? ஆண்டவன் கேட்கிறான். நல்ல விஷயம் கொஞ்சம் விலகிட்டு என்னதான் சொல்றீங்க யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது? சிந்திக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறங்க. நீங்க கேட்டதையும், கண்ணால் படித்ததையும், வாயால் ஓதியதையும் நீங்க இருதயத்தில் அனுப்ப வேண்டும். இருதயம் வேகமா டைஜஸ்ட் பண்ணும். இருதயம் அந்த விஷயங்கள அப்படியே ஜீரணிக்கும். சக்தி பூரா எடுத்துரும். அந்த இருதயம் தான் உங்களுக்கு வழிகாட்டப் போகுது. இருதயத்த பூட்டு போட்டியேப்பா! தூய்மையான இருதயத்த கொண்டு வந்து அதன் மூலம் குரான் ஓதுன்னு சொன்னா, இருதயத்தில தான்ப்பா நான் குரான இறக்கி வைக்கிறேன். சிந்தனை எப்படி பாத்துக்கப்பா? சிந்தனைக்கு தான் வழி. நீ சிந்தனை எங்கேயும் ஓடாத. கேட்டு கண்ணால பார்த்து அப்சர்வ் பண்ணு. காதால கேட்டு என்ன சொன்னாங்கன்னு அப்படி செவித்தாழ்த்தி கேளு. நீ வாய ஓதுனீய, என்ன ஓதுனோம்? இந்த மாரி விஷயம் இருக்குதுன்ட்டு இந்த 3 சேர்ந்து இருதயம் உனக்கு உதவி செய்யும். இது அனுப்பினீன்டா, இருதயத்துக்கு அனுப்பினால் நிச்சயம் இருதயம் உனக்கு உதவி செய்யும். பூட்ட போட்டு வச்சுட்டு நல்ல விஷயம் இருதயம் இறங்க வேண்டாமா? இதுக்கு பேர் தான் சிந்தனை. எதுங்க சிந்தனை வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. எப்படி செய்ய வேணும் சிந்தனை இப்ப ஆண்டவன் இந்த 47, 24 சொல்ற எப்படி சிந்தனை செய்ய வேண்டும்? எப்படி சிந்தனை செய்ய அல்லாஹ்வே சொல்லிட்டான். அடுத்தது. 25 ம். நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவான பின் தம் முதுகுகளை திருப்பிக் கொண்டு போகிறார்களோ அவ்வாறு போவதை ஷைத்தான் அழகாக்கி அவர்களுக்கு பெருக்கி விட்டான். நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, நல்ல விஷயங்கள் அவன் கேட்ட பிறகு, அப்படியே முதுகுல தூக்கி போட்டான். குப்பைய போடுற மாரி தூக்கி போட்டான். இத ஷைத்தான் பார்த்துட்டான். இத எப்ப செய்வான்னு காத்துட்டே இருக்கிறான் ஷைத்தான். போட்டோனே ஷைத்தான் என்ன செய்றான்? அப்படியே முதுகுக்கு பின் தூக்கி எறிந்த பின்னர், ம். அவ்வாறு போவதை ஷைத்தான் அழகாக்கி ம். இந்த மாரி செய்யும் செயலை ஷைத்தான் அவனுக்கு அழகாக காட்டுகின்றான். நீ இதெல்லாம் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீனே யோசிச்சு பாருப்பா. இந்த மாரிலாம் செய்ய முடியுமா? இந்த உலகத்துல இந்த மாரி வாழ வேண்டிய விஷயம் இப்படி இருக்கா? இப்படி செய்யணும்னு நபி சொல்றாரு. நீ செஞ்சதுதான்பா சரி. தூக்கி போட்டீல்ல, நீ செஞ்சது சரி. இத அழகாக்கி அவனுக்கு மனசுல பதிய வச்சு, அவனும் ஷைத்தான் பேச்ச நடக்க வச்சு, அழகாக்கி அப்புறம் தவறான எண்ணங்களையும் அவர்களுக்கு பெருக்கி ஆ விட்டான். இன்னும் எல்லா விஷயம் ஒவ்வொரு ஆயத்த ஓதி செய்ய முடியுமா? முடியாது. இத பாரு செய்ய முடியுமா? முடியாது. எதுவும் செய்ய முடியாது. தவறான விஷயம் பெருகிட்டு 1லேருந்து 1, 10, 10க்கு 100, 1000மும் இந்த 6235 விஷயங்கள் அவனுக்கு தவறா போயிருச்சு. அப்படியே தூக்கி போட்டாச்சு. கதை முடிந்தது. குர்ஆன் அவனை பொறுத்தவரை அழிந்தது. அழித்து விட்டான். குர்ஆன் அழித்து விட்டான். அல்லாஹ்வும் போய்விட்டான். ரசூலும் போயாச்சு அவன பொறுத்தவரை. இதான் ஷைத்தான் செய்ற வேலை. இந்த உலகத்துல நாம் சிக்கிக் கொண்டோம். சிக்கவில்லை. அவன் சிக்க வைத்து விட்டான். அல்லாஹ்வே உங்களுக்கு சொல்றான். இது வேணுமா? அது உலக வாழ்க்கை வேண்டுமா? என் பக்கம் வர்றியான்னு கேட்டான். இன்னும் அவன் பக்கம் வர வழிய நம்ம தேடவும் இல்ல, படிக்கவும் இல்லை. நம் வாழ்க்கை ஷைத்தான் வழில போயிட்டு இருக்குது. யாருமே குர்ஆனை ஓதாதவர்கள் கூட்டம் நிறைந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் நிறைந்து கொண்டிருக்கின்றது. நாம் மிக்க அவமரியாதையா அல்லாஹ்வுக்கு எந்தவித மரியாதையும், மதிப்பும் கொடுக்காமல், இந்த குர்ஆனை மகத்தான குர்ஆனை நாம் காலால் போட்டு மிதிச்சு தள்ளி ஒதுக்கியாச்சு. அழிச்சாச்சு இன்னைக்கு.
இன்னைக்கு மறந்து போன புத்தகங்களில் ஒன்றாக ஆகிவிட்டது இந்த குர்ஆன். மறந்து போன புத்தகம். புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு. படிங்க. 26. இது ஏனெனில் அவர்கள் எதை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களையே பின்பற்றி நடப்போம் என்று கூறியதனாலேயாம். என்ன இந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு விரோதமாக செயல்படுறது. இப்ப என்ன சொன்னானுங்க? உங்களை பின்பற்றுகிறோம். அதான். அதுக்கப்புறம் என்ன செய்றானுங்க? அதுக்கு மாறா செய்றாங்க. இப்படி சொன்னதுனாலதான், இந்த மாதிரி சொன்னதுனாலதான், உங்களையே நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு நேர் விரோதமாக தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டதினால்தான், இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டம், சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ம். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய ரகசியங்களை அறிகிறான். நீ என்ன மனச வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன வெளிப்படுத்துற? வெளிய சொல்ற? 2ம் தெரியுமா உனக்கு? நீ சொன்னாலும் சரி, நீ நினைச்சாலும் சரி, நீ சொல்லாட்டாலும் சரி, 2மே அல்லாஹ் அறிகின்றான். அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. அ. 27. ம். ஆகவே அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து மலக்குகள் அவர்களை மரணமடைய செய்யும் போது எப்படி இருக்கும்? இந்த மாரி ஆளுங்களுடைய மரணம் நெருங்கும் பொழுது, மலக்குல் மவுத், உயிரை வாங்கும் மலக்குகள், அவர் முகங்களிலும் முதுகில் அறைந்து உயிரை பிடித்தெடுப்பார். விடமாட்டேன் நிப்பான். டைம் வந்துருச்சு. கதை முடிந்தது. நீ முற்றிலும் அல்லாஹ்வுக்கும், ரசூலுக்கும் விரோதமா இருந்தாய். உன் உயிரைத்தா, உனக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டது என்று பிடுங்கும் பொழுது எப்படி இருக்கும் அவனுக்கு? எந்த மாரி அலறுவான் அவன். நேத்து வரையும் ஆட்டம் போட்டிருந்தவன், உயிர வாங்க எப்படி கத்துன்னு கத்துறான் பாருங்க. ம். எப்படி இருக்கும்? நீங்க ஹெட்டிங் எழுதிக்கங்கம்மா. 28. நீங்க ஹெட்டிங் எழுதிக்கங்க. மலக்குகள் உயிரை வாங்கும் பொழுது ஹெட்டிங் போட்டுக்கங்க. நல்லோர்ல உயிரையும் வருது. இந்த காஃபிர் உயிர் வருது. அதெல்லாம் இந்த 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 டாபிக் எழுதிக்கங்க. மலக்குகள் உயிரை வாங்கும் பொழுதுன்னு ஹெட்டிங் போட்டுக்கங்க. அதுல இந்த நம்ம எழுதிக்கிறங்க. இன்னும் 8:50 இருக்கு. அதையும் எழுதிக்கிறங்க. இது நெறைய இருக்கு. பார்த்து எழுதிக்கங்க. ம். 28. இது ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறுத்தமைத்தான். அவனுக்கு காரணம் என்ன? ஆண்டவன் அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ, அதற்கு மாறாக செய்து, அவனுக்கு கோபத்தையும், சாபத்தையும் பெற்றுக் கொண்டதினால்தான், இந்த மாரி அவர்களுக்கு வேதனை விதிக்கப்பட்டு, சபிக்கப்பட்டு விட்டார்கள். உண்மை ஒண்ணு சொல்ல, அதுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க கண்ணா பார்த்தா தெரியும். நான் திருப்பி சொல்ல தேவையில்ல. என்ன செய்யணும்னு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ. என்ன குரான் சொல்லுகிறது? என்ன இந்த கூட்டம் செய்யுதுன்னு கண்ணா உங்களுக்கு தெரியும். இதனாலதான் அல்லாஹ்வுடைய சாபத்தையும், கோபத்தையும் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ம். ஆகவே அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனில்லாதவையாக ஆக்கிவிட்டான். இப்பொழுது அவன் என்னென்னலாம் செஞ்சான் இந்த உலகத்துல, அவ்வளவு வேஸ்ட்டா போச்சு. பயனற்றதாகிவிட்டது. உபயோகமில்லாமல் ஆகிவிட்டது அவனுக்கு. இந்த உலகத்துல என்ன பெரிய நல்லது செஞ்சிருப்பானுங்க. பெரிய தர்மகாரம் செஞ்சார் பாரு. தர்மானுபா அவரு. இப்படிலாம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எதுக்கும் லாயக்கு நீ செஞ்ச தர்மம் எதுவுமே லாயக்கு கிடையாது. எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எல்லாம் பயனற்றதாகிவிட்டது என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். இந்த மக்களோ பெரிய தர்மவான் பாரு. கொடைவள்ளல் பாரு. அள்ளி கொடுத்தார்ப்பா. இந்த காரியம் செய்தார்ப்பா, அந்த காரியம் செய்தார்ன்னு காபிர் மக்கள் காபிர்களை போடுகின்றார்கள். அல்லாஹ் ஒரேடி அடிச்சுட்டான். உனக்கு நரகம் தானே உனக்கு. எந்த காரியமும் பயன் அளிக்காது உனக்கு என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறிவிட்டான். 29. அல்லது எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கபடங்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான் என்று எண்ணுகிறார்களா? எவர்கள் கெட்டத மனசுல மறைச்சுக்கிட்டு வெளிய வேஷம் போடுறாங்களோ,
இந்த கபட நாடகம் ஆடுறாங்களோ, இந்த கபட நாடக, இந்த அநியாயத்த, இந்த பொய்ய அல்லாஹ் வெளிச்சமாக்க மாட்டான், வெளிய சொல்ல மாட்டான்னு எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? என்னைக்காவது உண்மை வந்தே தீரும். நீ தப்பிக்க முடியாத குற்றவாளியா அன்றைய தினம் நீ நிரூபிக்கப்படுவாய். இதாங்க உண்மை. இதுதான் உண்மை. இதான் உண்மை. நெறைய கேட்டேன். நான் பதில் சொல்லிர்றேன். உண்மையைக் கொண்டே அல்லாஹ் இந்த வானங்களையும், பூமியையும் படைத்திருக்கிறான். நான் உண்மை என்னவென்று உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இதுவரை யாரும் பதில் சொல்லல. இந்த உண்மை இதுதான். என்னைக்காவது நீ பொய்ய சொல்லிட்டு, தவற செஞ்சுட்டு ஒரு காலும் மறைக்க முடியாது. உண்மை வந்தே தீரும். இந்த உண்மையை வைத்து தான் வானங்களையும், பூமியையும் படைத்திருக்கின்றான். இது நீங்க சொல்லுவீங்க பார்த்து யார் சொல்றா? என்னென்னமோ பதில் சொன்னீங்க. பரவால்ல. அது சந்தோஷம். ஆராய்ச்சி பண்ணீங்கல்ல, அதே இந்த உண்மையை கொண்டு தான் வானம் பிடிச்சு. எல்லா உண்மையும் வானம் கக்கிரும். எவனும் ஏமாத்த முடியாது. இந்த உண்மையை வைத்துதான் வானங்களையும், பூமியையும் ஆண்டவன் படைச்சிருக்கின்றான். நீ தப்பிக்கவே முடியாத குற்றவாளியாக ஆகிவிட்டாய். ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. எதையும் நீ மறைக்க முடியாது. அநியாயம் பண்ணிட்டு, கொலை பண்ணிட்டு, பொய் சொல்லிட்டு மறைச்சிட்டேன் முடியாது. என்னைக்காவது உண்மை வெளிய வந்தே தீரும். உன்னுடைய பொய் வெளிப்பட்டே தீரும். எழுதிருங்க. உண்மையை கொண்டல்லாமல் வானங்களையும் பூமியும் படைக்கவில்லை. அனைத்தும் உண்மையை சொல்லக்கூடிய மனித வேவு பார்த்துட்டே இருக்குது. மனிதனை குறிவைத்தே இருக்கின்றது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்னைக்கு செஞ்சு 10 வருஷம் தப்பிச்சா வச்சுக்கிறங்க. என்னைக்காவது 11 வருஷத்துல மாட்டுவான். உண்மை வந்து விட்டது. அன்றைய தான் பிடித்து உள்ளே போட்டு விடுவார்கள். இதுதான் இப்ப உண்மை. எதிரே கேட்டேன் உங்கள்ட்ட. யாரும் பதில் சொல்லல. இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க விட்டுட்டீங்க. நீங்க வெக்ஸ் ஆயிட்டீங்க. ஏன்னா ஒண்ணும் தெரியாம விட்டீங்க. அப்படி விடக்கூடாது. கண்டுபிடிக்கணும். உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை. வானங்களையும், பூமியையும். எந்த நிமிஷத்திலும், எந்த தருணத்திலையும், எத்தனை ஆண்டுகள் கழிச்சாலும், இன்னைக்கு தப்பு பண்ணிட்ட, 20 வருஷம் கழிச்சு மாட்டுவ நீ. இந்த வானங்கள் உண்மை அழகான நம்ம உருவாக்கிச்சு, உன்னை கொண்டாந்து சேர்த்து நீ வந்தா குற்றவாளி உலகத்துக்கு காட்டிடும். ப்ரூவ் பண்ணிரும். இந்த உண்மையை வைத்தே ஆண்டவன் இந்த வானங்களையும், பூமியையும் படைத்திருக்கிறான். எழுதிருங்க தம்பி. எழுதிருங்க. இப்ப நான் ஒரு இடத்த சொன்னேன். சரியா? இது சரியா தவறு நீங்க சிந்திச்சு பாருங்க. இது சரியா தவறான்ட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த பதில் ரெடியா இருக்கின்றது. ஒண்ணு நினைச்சிடாதீங்க. அடுத்த உண்மை, இன்னொரு உண்மை ரெடியா இருக்கு, தயாரா இருக்கின்றது. உண்மை நான் சொல்லிட்டேன். 2வது உண்மை கேட்கிறேன். சொல்லுங்க அத பார்ப்போம். 1 சொல்றதுக்கே நான் 5 மாசம் ஆச்சு. இப்ப 1 சொல்லிட்டேன். இப்ப 2வது அதுவே பெரிய பெட்டர் அழகான விஷயம் இருக்குது. உண்மையை கொண்டு படைத்திருக்கிறது. உண்மை இருக்குது. பதில் சொல்லுங்க. அப்ப ஓதிட்டே இருந்து செஞ்சாதான்ப்பா விஷயம் வந்துட்டே இருக்கு. இறங்கிட்டே இருக்கும். இறங்கிட்டே இருக்கு. இதான்ப்பா களிமா தையீப். பரிசுத்தமான வாக்கியம்பா இது. வந்துகிட்டே இருக்கும்பா. 14 14:24 வருது. இந்த களிமா தையீப்னு வார்த்தை. எதுல வருது கொஞ்சம் பாருங்கப்பா. தம்பி நசீர் பாருங்க. சிராய் சகா பாருங்க. 22ல 24. 22, 24 கிடையாது. 14, 15, 24வது வசனம் 24 தெரியுது. 14னா பாருங்க. கலிமா தையிப் வார்த்தை தான் பாருங்க. என்ன சிராய்? ஆமாக்கா 14ல 24. குறிச்சுக்கங்க தம்பி. நான் எதுக்கு சொல்லுங்க கேட்டா, அர்த்தம் வந்துகிட்டே இருக்கு. அர்த்தம் வந்துகிட்டே இருக்கு. அர்த்தம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக ஆயத்தை காட்டுறோம். என்ன சரியா என்ன நம்ம பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்துக்கலாமா? படிங்க கொஞ்சம் படிங்க. 14:24. நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது கொஞ்சம் அவசரப்படுங்க. கல்வாக்கியம் என்ன ஆரம்பத்தை போட்டிருக்குது? கலிமத்தன் தையிபத்தன். அது எழுதிக்கிறங்க முதல்லமா. சும்மா சாதா நல்வாக்கியம் போட்டு பாத்துங்க. எப்பேற்பட்ட என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்லக்கூடாது. நீங்க தான் திருத்திக்கணும் இப்போ. நீங்க உங்க குரான ஒழுங்கா திருத்தி முதல்ல குரான் ஆக்குங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஓதுங்க.
திருப்பி திருப்பி சொல்றேன். குர்ஆன் புத்தகத்த 10 புத்தகம் எழுதியிருப்பாங்க. வாங்கிக்கிறங்க. வாங்கிட்டு அரபிய பாருங்க. என்ன வார்த்தை போட்டிருக்கு அந்த வார்த்தைய வைங்க அந்த இடத்துல. நல்வாக்கியத்த அது எடுத்துட்டு, அதுக்கு பிறகு கலிமா தைய்யிப்னு வைங்க. இந்த மாரி குர்ஆன் சுத்தமாக்கிருங்க முதல்ல. அவங்க கையில மாட்டி குர்ஆன் அசிங்கமா போச்சுப்பா. நீங்க சுத்தமாக்கிருங்க முதல்ல. இப்ப படிங்க திருப்பி. நான் சொன்ன வச்சு அரபி அல்லாஹ் சொன்ன வார்த்தை வச்சு படிங்க. கலிமா தையுபா. கலிமா அல்லாஹ் தையிபுக்கு கலிமா என்றால் வசனம். தையிபா என்றால் பரிசுத்தம். தூய்மையான வசனங்களுக்கு அப்புறம் அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான்? ஆ இதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். கலிமா தையிப். நல்லா எல்லாம் தெரிஞ்சுங்க. கலிமா என்றால் ஆயத் வசனம். தையிப் என்றால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தமான வாக்கியத்திற்கு அல்லாஹ் உதாரணத்தை ஒன்று கூறுகின்றான். சற்று கவனிச்சுக்கிறங்க. அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. மனமிக்க அழகான மரம். அது எந்த மரம் உங்களுக்கு தெரியாது. மரத்த உதாரணமாக்க எதுக்காக மரத்த உதாரணமாக்க என்றால் நல்மரத்துக்கு உதாரணமானது. படிங்க. அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அந்த அதன் கிளைகள் அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக பதிஞ்சு பூமியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. முழுமையா பதிஞ்சிருக்கு. பூமி முழுமையா நிறைஞ்சிருக்கு அந்த வேர். அதனுடைய அப்புறம் அத்- அதன் கிளைகள் வானளவியும் இருக்கும். அதனுடைய கிளைகள் பிரான்ச்சஸ் வானள உயர்ந்து இருக்கு. அந்த மாதிரி மரம். அவ்வளோ பெரிய மரம் ஒரு உதாரணம் சொல்றான். அப்புறம் 25 ஆயத். ம். அது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அது பழங்கள் நீங்க என்னென்ன சாப்பிடுங்களோ ஒவ்வொரு காலத்தையும் அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உங்களுக்கு யாருக்கு? இந்த கலிமா தையிப உணர்ந்து, புரிந்து, அர்த்தத்தை புரிந்து, அதன்படி நடக்கக்கூடிய மக்களுக்கு அது இவ்வாறு பழங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. அப்புறம் மக்கள் ஜிகிர் பெறும் பொருள் ம். அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான். நீங்க ஜிக்ரு செய்வதற்காக இப்பேற்பட்ட உதாரணங்களை அவன் உங்களுக்கு கூறுகின்றான். ஜிக்ரு செய்தால் மரம் என்றால் என்ன? பிரான்ச்சஸ் கிளைகள் என்றால் என்ன? இலைகள் என்றால் என்ன? பழங்கள் என்றால் என்ன? அனைத்தையும் நீங்க அறிந்து கொள்வீர்கள். இந்த கலிமா தையிபின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால். இந்த கலிமாத்தை பாருங்க, வானெல்லாம் இருக்குது. அப்பன்னா ஃப்ரூட்ஸ எண்ண முடியாது. இலைய எண்ண முடியாது. கிளைய எண்ண முடியாது. அந்த உயரத்த கணக்கிட முடியாது. உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விளக்கு வந்து கொண்டே இருக்கும். களிமத்தை ஒரு விளக்கம் கிடையாது. வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கு விளக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கு விளக்கு வந்துருச்சு. இப்ப எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு உண்மையை சொன்னேன் இப்போ. அசைக்க முடியாத உண்மை. எந்த காலத்தையும் தப்பிக்க முடியாத உண்மை வெளிவந்தே தீரும். அந்த உண்மையை சொல்லிட்டேன். ஒரு உதாரணம். 2வது உதாரணம் ரெடியா இருக்குது. அதையாவது சொல்லுங்க பாப்போம். 2வது அது மேன்மையான உதாரணம். 2வது உதாரணம். எழுதிக்கிறங்க. இப்ப கலிமா தையிப இந்த 1424ல சேர்த்துக்கங்க. இப்ப பேர் படிச்சீங்கல்ல, அத சேர்த்துக்கங்க. அடுத்தபடி. 47வது சூரா 30வது ஆயத். 47. அன்றியும் ம். அன்றியும் ம். நாம் நாடினால் திடமாக நாம் அவர்களை உமக்கு காண்பித்திருப்போம். இந்த மாரி நயவஞ்சம் மனசு ஒண்ணு வெளிய ஒண்ணு பேசுற மக்கள நாம் நினைச்சா இவனுங்கலாம் இப்படிப்பட்டவனுங்க காட்டியிருப்போம். நபியே காட்டியிருப்போம். இவனுங்கெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க முன்னா ஒண்ணு பேசுறானுங்க, பின்னா ஒண்ணு பேசக்கூடிய கூட்டம் வந்து உன்னை காட்டியிருப்போம். நான் விரும்பினா காட்டியிருப்போம் உனக்கு இருக்கு. படிங்க. அவர்களுடைய முகக்குறிகளை கொண்டு நீர் அவர்களை நன்கு அறிந்து கொள்வீர். நான் சொல்லத்தேன் நபியே, இந்த சப்ஜெக்ட் முகத்த பார்த்து ஒருத்தன் எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிடணும். இந்த சப்ஜெக்ட் இது மகத்தான ஒரு விஷயம் இது. ஞானம் இந்த விஷயம். இந்த சப்ஜெக்ட்ட உங்களுக்கு கற்று தந்துட்டேன். கற்றுக் குடுத்துட்டேன் உங்களுக்கு.
இது உங்களுக்கு கற்றுக் குடுத்துட்டேன் உங்களுக்கு. அதனால அந்த முகக்குறிய பார்த்தே நீ அறிந்து கொள்ளலாம். இவன் நல்லவனா? கெட்டவனா? நயவஞ்சகனா? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய பேசுறவனா? ஏமாத்துக்கூடியவன், உனக்கு விரோதியா? நண்பனா பழகுறானா? பொய் சொல்றானா? எல்லாத்தையும் நீ படமா காட்டிடலாம். அவன முகத்த பார்த்தே கட்டிடலாம். முகக்குறிய வச்சே நீ அறிந்து கொள்ளலாம். அப்போ இது ஒரு பெரிய மகத்தான ஞானம் நிறைந்த சப்ஜெக்ட். படிப்பு. இந்த படிப்பு தான் ரசூலுக்கு தெரியாது. எப்ப சொல்லி தர்றான் இந்த படிப்ப? ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். எப்ப சொல்லி தர்றான் ரசூலுக்கு இந்த படிப்ப? எப்ப சொல்லி தர்றான்? எளியா சொல்லிக் குடுத்துட்டான். 2வது சூறால 278. படிங்க. 2வது சூராவுல 273 273 73. எல்லாம் எழுதிருங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்றது அவ்வளவும் புது விஷயங்க. இந்த முகக்குறிய வச்சே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடணும். இப்ப ரசூலை பின்பற்றுங்கள். இந்த சக்தி அடையணும். இந்த ஞானத்த அடையணும். இந்த அறிவு அடையணும். இந்த இல்ம அடையணும். என்ன செய்ய போறீங்க? அப்ப எவ்வளவு தூரம் நம்ம தியாகம் பண்ண இந்த குரான ஓதி கல்வி எவ்வளவு தியாகம் பண்ணி பார்த்துருங்க. அல்லாஹ்வுடைய அறிவை நீங்க அடையறீங்கப்பா. அல்லாஹ்வுடைய அறிவை நீங்க அடையறீங்கப்பா. எப்படிப்பா சொல்லாம மனச வச்சு வெளிய கொண்டாடுறது? இவன் இருதய நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டுடா, அத்தோட செத்து போயிறான் அவன். இன்னும் நல்லதே கெட்டது நினைக்க முடியாதா? நல்லது நினைச்சு ஆவணும். கெட்டது நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிரும். அப்படிலாம் போயிரும் எல்லாரும். அப்ப சக்தி வாய்ந்த ஒரு ஞானம் நிறைந்த சப்ஜெக்ட்ப்பா இது. முகத்த வச்சே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். யாரு வேண்டு ஒரு செகண்ட்ல போட்டுடலாம்ப்பா. படிங்கம்மா. 272ல 273யா? ஆமாக்கா. படிங்க, படிங்க. புரிஞ்சு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுங்க. எனக்கு திருப்பி படிச்சா தான் புரியும். மறந்துட்டீங்கல்ல. படிங்க. பூமியில் நடமாடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவை ஆகும். படிங்க, படிங்க. பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். ம். அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். இதான் முக்கியம். அவர்கள் ம். ம். அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். ம். நல்லதினின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான். இப்போ சில பேரு தன்னை ஏழை வழி காட்டிக்காம, ஏழையா இருந்தாலும், நல்ல துணிம 1, 2 வீட்ல வச்சிருப்பாங்க. அத போட்டுக்கிட்டு வெளிய போயிட்டு வந்துருவாங்க. பார்க்க என்னப்பா பணக்காரன் பையன். வசதி படைச்சவன்னு வச்சுக்கிறோம். அந்த மாரி நடக்கிறவங்க இருக்காங்க. அப்படி நடந்தாலும் நபியே, நீர் அவருடைய அடையாளங்களை வைத்து, முக அடையாளங்களை வைத்து, முகக்குறியை வைத்து, அவர் ஏழையா, பணக்காரரா என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் பசியோடு இருக்கிறாரா, இல்லையா என்பதை நபியே நீ அறிந்து கொள்ளலாம். அதே விஷயம் தான் இப்பவும் படிச்சீங்க. அவர் முகக்குறிய வைத்தே நீ அறிந்து கொள்ளலாம். என்ன எழுதுங்கப்பா. இது பெரிய சப்ஜெக்ட்ப்பா. இருதயத்துல என்ன இருக்குதுன்னு நீ அறிஞ்சிரணும்ப்பா. இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறான். அது உனக்கு கத்து தர்றேன்னு சொல்றான். இப்பதான் நீ புரியணும். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். தூதரையும் பின்பற்றுங்கள். இந்த விஷயத்த இப்பதான் நீங்க அர்த்தம் கொண்டு வரணும். ஒழுங்கா கொண்டு வரணும். எப்பேர்ப்பட்ட இந்த மேஜிக் காட்டுறாங்கப்பா பார்த்திருப்பீங்கப்பா. நம்ம செய்யும்போது நம்மளும் இது மாரி செய்யணும்னு ஆசை வரும்பா. சாதாரண ஆசை எல்லா ஆசை. நம்ம இவன் செஞ்சு காட்டுறேன்ட்டு. எங்க கத்துக்கிறாரு போய் சாதாரண மேஜிக் தான். கண் கட்டி வித்தை சொல்லுவாங்க. இப்ப இது உண்மை இது. கண் கட்டி வித்தை உண்மை இது. இந்த உண்மைய கத்துக்க நமக்கு ஆசை இல்லையா? வரணுமே! எல்லாம் வரணுமே! என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப 2 விஷயம் வந்துருச்சு. முகக்குறி வைத்தே நீ அடையாளம் பார்த்துக்கொள். சுஜூது செய்பவரின் அடையாளங்கள் முகக்குறிய வைத்தே சுஜூதில் இருப்பவர்களா, இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். அது வார்த்தை வருதா இல்லையா? குரான்ல? வருது காக்கா. இந்த 3 எழுதிருங்கப்பா. முகக்குறிய வச்சு, முகத்த பார்த்து நீ யாருன்னு டக்கு ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கணும். அமைதியா இருக்கணும். அதே சமயத்துல நீ அல்லாஹ் மாரி அமைதியா இருக்கணும். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நினைச்சுக்கிறது தெரியாதா? இப்படிலாம் பேசக்கூடாது. அல்லாஹ் அவன பத்தி காட்டான்ல,
அமைதியா இருந்துக்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. அவ்வளவுதான். இந்த மாரி இருக்கணும். அந்த அறிவு கிடைச்ச பிறகு வெளிய காட்டிக்கவே கூடாது. அப்படி இருக்கணும். இதான் உண்மையான மூமியோட வேலை. அதையும் புரிஞ்சுக்கிருங்க. நம்மளுதான் ஒரு சின்ன ஒரு அறிவு கிடைச்சாலும் துள்றோமே, இது தெரியும், அது துள்றோமே. எப்பேற்பட்ட விஷயம் வெளிய காட்டிக்கவே கூடாது. உங்க காட்டான் ஆண்டவன், இந்த மனுஷன பத்தி உங்களுக்கு சொல்லிட்டான்ல, இவங்க என்ன கவல? நீங்க ஜாக்கிரதையா இருக்க போறீங்க அவ்வளவுதான். அவன சொல்லி காட்டாதீங்க. நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி காட்டாதீங்க. நீ என்ன தெரியும்? நேத்து என்ன செஞ்ச தெரியுமா? அப்பல்லாம் பேசவே வேண்டாம். இதுதான் மூமியினுடைய அழகு. இதுதான் ரசூலை பின்பற்றது. ரசூல் என்னென்னலாம் சொல்லிக் குடுத்தானோ, எதையுமே காட்டிக்கல. ஒண்ணும் தெரியாத சாதாரண மனிதனா வாழ்ந்து, அல்லாட்ட வர்ற விஷயத்த அப்படியே உங்களுக்கு கக்கிட்டு சொல்லிட்டு, அப்படியே போயிட்டாங்க. எனக்கு இது தெரியும், அது தெரியும், அந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும், அந்த ஞானம் தெரியும், இந்த ஞானம் தெரியும் என்று எதுவுமே சொல்ல சாதாரண மனுஷனா வாழ்ந்து, சாதாரண மனுஷனாக இருந்து போயிட்டார் பாரு. இதான் ரசூலை பின்பற்று. இதுக்கு பேர் தான் ரசூலை பின்பற்றுங்க. நீ எப்படி பணத்தையும், வீடையும், வாசையும் வச்சுக்கிட்டு, காரு பங்களா வச்சுக்கிட்டு, ஆட்டம் போட்டுக்கிட்டு, ரசூலை எப்படி பின்பற்றுவ நீ? முடியாது. கஷ்டப்படணும். இந்த மாரி வாழ்க்கைக்கு கஷ்டப்படணும். அப்ப சரி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ. எழுதிக்கிட்டீங்களாம்மா? இந்த முகக்குறி வைத்து 3 விஷயம் குரான் சொல்லிக் 3 விஷயம் இருக்கு. புது விஷயம் வரும். இதெல்லாம் அடையறது ஆசையா தான் இருக்கு. இன்னும் செய்யணும்னு ஆசையா இருக்கிறது. செஞ்சுருவியா நீ? அத படி. அடுத்த படி. நிச்சயமாக அவர்களுடைய சூழ்ச்சியான பேச்சைக் கொண்டும் அவர்களை நீர் அறிந்து ஆ கொள்வீர். இப்ப பேச்ச வச்சு நீங்க அறிஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லாம் விஷயம் பேச்சு இந்த மாரி பேசுறானே, இவன் சரியில்லைன்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அறிவு ஒருத்தர் இருக்கு. சில பேர் இருக்கு. என்ன இப்படி ஒண்ணு பேசுறான்? அது அன்னைக்கு அப்படி பேசுனான். இன்னைக்கு இந்த மாரி பேசுறானே, அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு ஒரு சந்தேகம், எண்ணம் வந்துரும். அந்த பேச்ச வைத்துக்கொண்டு இவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் உங்கள் செய்கைகளை நன்கு அறிகிறான். உங்கள் செயல்களை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். நீ எதையும் மறைக்க முடியாது. எதையும் மறைக்க முடியாது. உண்மை வந்தே தீரும். இந்த உண்மையைக் கொண்டே வானங்களையும் பூமியான படைத்திருக்கின்றான். இதுதான் மனுஷன் தப்ப முடியாதுப்பா. காலத்தையும் பொய் சொல்ல முடியாதுப்பா. தப்புறதுக்கு வழியே இல்லப்பா. இந்த மாரி ஒரு இயற்கையான ஒரு இயற்கை கிடையாது. இந்த மாரி பாக்கியமுள்ள ஒரு செயலை வைத்துதான் இந்த வானங்களையும் பூமியை நிரப்பி படைத்து எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படி. 31 அன்றியும் உங்களில் இருந்துள்ள முஜாஹிதுகளையும் பொறுமையாளர்களையும் நாம் அறியும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம். முஹாஜிர்கள் பொறுமையாளர்கள். நல்ல மனிதர்கள் முஹாஜிர்கள். பொறுமையாளர்கள் நல்ல மனிதர் இருக்க முடியும். உங்களை நாம் அறிவோம். உண்மையிலே முஹாஜிர்கள் அவர்கள் உண்மையிலேயே பொறுமையாளர்களா என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அடுத்தது. நாம் அறியும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம். அத நான் புரிஞ்சுக்கிற வரையும் நான் சோதனை செஞ்சுட்டே இருப்பேன். உண்மையிலேயே நீ பொறுமையா இருக்கிறியா இல்லையா என்பதை நான் முழுமையாக அறியும் வரை நான் சோதனை செஞ்சு கொண்டே இருப்பேன். 2:155 படி. 2வது சூறாவுல 155 155 படி நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். உண்மையிலேயே நிறுத்தி நிக்கிறியா? தேவ நிக்கிறியா? விட்டு ஓடுறியா? இப்ராஹிம் ஓடுனாரா இல்லையா? கடைசி சோதிக்கல. நெருப்புல போன்னு சோதிக்கல. என்ன செய்றாரு பார்த்துருவோம். கெஞ்சுறாரா? உன்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரா? அல்லது ரசூல் நபி ஓடுன மாரி மூசா ஓடுறாரா? என்னன்னு பார்த்துரலாம். கடைசி நின்றான்ல, நின்றான், நாள் நின்றான்ல. இப்ராஹிம பார்க்கறதுக்கு. எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா அவரு? சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண மனிதர் கிடையாது நபி இப்ராஹிம். நல்லா புரிஞ்சுக்கிருங்க. பார்த்துரலாம். அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அல்லாஹ் யார் உண்மையா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன ஒரு காலும் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. நான் பயந்து ஓடுறவன் கிடையாது. எதற்கு பயப்படுறேன் கிடையாது நான். அல்லாஹ்வை தவிர எவருக்கும் பயப்பட மாட்டேன். நான் அல்லாஹ்ட்ட உதவி கேட்க நினைச்சுக்கிறியா? கேட்க தேவையில்ல. ஏற்கனவே வாக்களிச்சுட்டான் அவன். என்ன வாக்களிச்சுட்டான்? என்னை நம்பினவர்களை, மூமின்களை காப்பாற்றி கடமைன்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தை போதும் பிடிச்சுக்கிட்டேன் நான். வாயா சொல்லிட்ட.
அந்த சொன்ன வாக்கு நிக்கிறேன் நான். உன்ன கேட்கவே மாட்டேன். எந்த உதவியும் கேட்க மாட்டேன்ட்டார்ல. இத வம்பா போச்சுன்னு சொல்லி அவன காப்பாத்துனான்ல இப்ராஹிம. அந்த மாரி சோதனை செய்வோம். புரிஞ்சுதுங்களா அப்போ? அந்த அர்த்தம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த ஆயத்துக்கு? உங் உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம். ஆ. ம். அந்த ஆயத்த முடிச்சுச்சு காக்கா. புரிஞ்சுச்சு. அந்த செய்தி. நீங்க என்னென்ன பேசுறீங்க? என்னென்ன செய்தி சொல்றீங்க? இல்ல ரசூல் என்ன பேசிக்கிட்டு உங்க கூட்டத்துல, ரசூல்ட்ட வந்து என்ன செய்தி சொல்றீங்க? எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆ. 32 நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு நம் தூதரை எதிர்த்து முரண்பட்டு கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாவுக்கு எவ்வித இடர்பாடும் செய்துவிட முடியாது. அல்ல ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். நீ என்ன செஞ்சு பாருடா. ஒண்ணு அசைக்க முடியாது. நான் உன்னை படைச்சேன். நான் உனக்கு உயிர் குடுத்தேன். உன்னை சாப்பிட வச்சுட்டு இருக்கிறேன். உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் நீ என்னையா எதிர்த்து பேசுற? செஞ்சு காட்டுற பார்க்கலான்ட்டு ஆண்டவர் சேலஞ்ச் பண்றது மனிதர்களை பார்த்து படிங்க. அன்றியும் அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனற்றவையாக ஆக்கியும் விடுவான். எல்லாத்தையும் டோட்டல் யூஸ்லெஸ் ஆக்கி விட்டுருவான். எந்த நன்மையும் இல்லாம ஆக்கி விட்டுருவான் அனைத்தையும். 33 ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை பின்பற்றுங்கள் ஆ, இன்னும் ஆ, தூதரையும் பின்பற்றுங்கள் ஆ. உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். இரண்டையும் யார் செய்கின்றார்களோ அவர்கள் என்ன என்ன சொல்ல முடியுறா? அவர்கள் உங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். இரண்டு செஞ்சா என்ன ஆகும்? ஈமான் கொண்டவர்களாம். சொல்லுங்க மத்தவங்க யார் சொல்லுங்க. சரி ஷாயா சொல்லிட்டாங்க. மத்தவங்க யார் சொல்லுங்க. இது ரெண்டையும் செஞ்சா என்ன ஆகும்? அவங்கள பின்பற்றாட்டி நம்ம பாழாயிருவோம். நம்ம செயல்கள் எல்லாம் பாழாயிருவோம். நம்ம செயல்லாம் பாழாகி நாசமாச்சுண்டா அல்லாஹ்வை பின்பற்றல, தூதரை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். எழுதிருங்க. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள் என்றால் இது ரெண்டையும் யார் செய்யலையோ அவனுடைய இந்த உலக வாழ்க்கை பாழாக்கி விட்டான். நரகவாசியாகிவிட்டான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள் எதுக்கு சொல்ல புரிஞ்சுக்கிறீங்க. இது ரெண்டையும் செய்யலையா முடிஞ்சது. நீ உன்னையே நாசமாக்கி கொண்டாய், நரகவாசி ஆக்கி கொண்டாய் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அவரவர் நெற்றியில் எழுதிவிட்டான். புரிஞ்சதோ? எல்லாரும் புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சுதா? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் அடிக்கடி சொல்லிட்டே வர்றானே. இப்ப வந்து எங்க முடியுது பார்த்தீங்களா? பாழா போச்சுப்பா நீ அல்லாஹ்வை பின்பற்றாட்டி தூதரையும் பின்பற்றவில்லை என்றால் உன்னுடைய வழி பாழாகிவிட்டது, நாசமாகிவிட்டாய். உன்னையே நீ நாசப்படுத்திக் கொண்டாய். எழுதிருங்க. முக்கியமான விஷயம் எழுதி விட்டுறாது. படிங்க. 34 நிச்சயமாக எவர்கள் நிராகரிப்பு கொண்டும் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து கொண்டும் பின்னர் காப்பீர்களாக இருக்கும் நிலையிலே இறந்தும் விடுகிறார்களோ இவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். முடிஞ்சிச்சு கதை. கதை முடிஞ்சிச்சு. அப்ப காஃபிரா யார் இருப்பாங்க? அல்லாஹ் வஅத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். இந்த 2 வார்த்தை யாரு தன்னுடைய வாழ்க்கையில் செய்யவில்லையோ மன்னிப்பு கிடையாது. படிங்க. 35 நீங்கள் தளர்ச்சி அடைந்து தைரியம் இழந்து சமாதானத்தை கோராதீர்கள். நல்ல விஷயம், முக்கியமான விஷயம்பா. சண்டை வந்துருச்சுடா, சண்டை போட்டே தீரணும். ஒண்ணு உன் உயிர் போகணும், அல்ல எதிரி உயிர் போகணும். சண்டை போட்டே தீரணும். வழியே கிடையாது. பயந்து கொண்டு பின்வாங்கி விடாதீங்க. பின்வாங்க பேச்சே இஸ்லாத்து கிடையாது. சண்டை கிடையாது. பின்வாங்க பேச்சே கிடையாது. எப்போதும் முன்னேற போயிட்டே இருக்கு. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். மனக்கில் இருக்கிறாங்க. நீ மட்டும் அந்த வார்த்தையை நம்பி போனீன்றா நான் உனக்கு எல்லா உதவியும் செய்யறேன். பின்வாங்கி விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தாம் மேலோங்குபவர்கள். நீங்க மீமான் கொண்ட நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க தான் வெற்றியை போறீங்க. நீங்க தான் மேலான ஒரு ஆக போறீங்க. அது நிச்சயமாகி விட்டது. பின்வாங்கிறாதீங்க, பயந்துடாதீங்க. ஷைத்தான் பயமுறுத்துவான். ஒண்ணு தூக்கி போட்டு வேகமா முன்னேறுங்கள். எழுதியாச்சு. நீங்க தான் வெற்றி அடைய போய் எழுதியாச்சு.
அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கின்றான். அல்லாஹ் உங்களுடைய இருக்கின்றான். பாத்தீங்களா? உங்களுடைய இருக்கின்றான். வேற யாரும் இல்ல. உங்கள்ட்ட தான் இருக்கேன்னு சொல்றான். அவனே சொல்றான், உங்கள்ட்ட இருக்கிறான். ம். மேலும் அவன் உங்கள் செய்கைகளை உங்களுக்கு குறைத்து விட மாட்டான். போதுமா? அஷ்யூரன்ஸ். அல்லாஹ்ட்ட உறுதிமொழி வந்துருச்சு. ப்ராமிஸ் அது குறைத்தவே மாட்டேன். சொன்னதுதான். அதுக்கு மேலேயே அள்ளி அள்ளி தருவேன். 36 திடமாக இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. டோட்டலா நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றாவிட்டால் இந்த உலக வாழ்க்கை பூரா வீண் விளையாட்டு வேடிக்கையும் தவிர எதுவுமே கிடையாது இந்த உலக வாழ்க்கை. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு தக்வா உடையவர்களாய் இருந்தால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான். அன்றியும் உங்களிடம் உங்களுடைய பொருள்களை அவன் கேட்கவில்லை. 37 அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள். அதுக்காக கேட்க மாட்டேன். உங்கள் உள்ளங்கிடக்கைகளையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான். உள்ள கிழக்களையும் உள்ளவையும் வெளிப்படுத்தி விடுவான். உண்மை வெளி வந்துச்சு. உண்மையை கொண்டே எல்லாம் படைக்கவில்லை. உண்மை வந்து விட்டது. 38 அறிந்து கொள்க, அல்லாவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள். இப்போ அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள். இப்பொழுது பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்மை அழைக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அழைக்கின்றான். அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்க. என்னுடைய கூட்டம் நீங்க ஆயிட்டீங்க. எனக்காக செலவு பண்ணுங்க, என் வெள்ள செலவு பண்ணுங்க என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றேன். அழைக்கிறேன், வாங்க என்று அழைக்கிறேன். நம்ம அழைக்கிறான்ப்பா இன்னைக்கு. ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள். கஞ்சத்தனம் உடைய பிறவி குணம் இல்ல போயிருமாது. ஷைத்தான் உங்களுக்கு அதை அழகாக்கி உங்க அதை வளர்த்து கொண்டு வந்தல போயிருமாது. கஞ்சத்தோட இருக்கின்றீர்கள். ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தனக்கே கஞ்சத்தனம் செய்கிறான். எவன் இந்த கஞ்சூசாக்க மைசரா இருக்கிறானோ அவன் தனக்குத்தானே கஞ்சம் பண்றான். உன்னத உனக்கே நீ கேட இழுத்துக்கிட்டப்பா, நீ கஞ்சூஸ் ஆகிட்டப்பா நீ. அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன். நீங்கள் தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான். பின்னர் நீங்க தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்க தேவைதான். பசி வந்துருச்சு, தேவைதான். தனித்தாகம் தேவைதான். வீடு தேவைதான். உடை தேவைதான். எல்லாம் தேவைகள். அல்லா தேவை. அல்லா தேவையெல்லாம் தேவை கிடையாது. அப்புறம் தேவையுடையவா இருக்கின்றீர்கள். அவன் தேவையற்றவன். எனவே நீங்கள் புறக்கணிப்பீர்கள் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவுறுத்ததை நீங்க புறக்கணிப்பீர்களேயானால், நிராகரிப்பவர்களாகவே ஆனால் உங்களை தவிர்த்து புதிய சமுதாயம், புதிய படைப்பு, புனித மனித படைப்பை நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு பதிலாக. இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறியே தீரும். அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தை நிறைவேறிய பின்னர் தான் கியாமத்து நாள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொண்டு வருவேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு அனைவரும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் முழு விரோதிகளாக ஆகிவிட்டோம். என்னைக்கு கொண்டு வர போறானோ அது அல்லாஹ் கையில். அந்த நேரம் அல்லாஹ் கையில் இருக்கின்றது. புதிய சமுதாயம் கொண்டு வருவேன். அடுத்தது, பின்னர் உங்களை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களமா இருக்க மாட்டான். புதிய ஆளு கொண்டு வர்றேன்னு இனி எதுக்கு போக மாட்டாங்க. நீ தப்பு செஞ்சா அவங்க அனுஸ்பா பிடிப்பாங்க.
கடுமையா இருப்பாங்க. உண்மையா கடுமையா இருப்பாங்க. புதிய சமுதாயம் வந்துச்சுன்னா, உங்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். ஷாஃபி, ஹனஃபி, ஷியா, சுன்னி கடுமையாக இருப்பார்கள். இந்த சூறா முடிஞ்சுச்சு காக்கா. முடியுது சார். அப்போ இந்த 47வது சூறாவ திருப்பி, திருப்பி ஓதுங்க. முதல்ல ஓதிட்டு வாங்க. பேனாவையும் நோட் புக்கையும் எடுத்துக்கிருங்க. விஷயங்கள் எழுதிட்டே வாங்க. எழுத, எழுத மனிதர் பதியும். மனதில் பதிய வைக்கணும். எழுதணும். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்குது. விளக்கங்கள் இருக்குது. ஞானம் இருக்குது. ஆகவே உற்றாதீங்க. லூஸ் ஆயிராதீங்க. என்னடா இது திருப்பி படிக்க வேண்டியதா போர் அடிச்சுன்னு சொல்றாதீங்க. போர் பேச்சு வரக்கூடாது. இதை நம்ம எந்த வகையிலையும் நம்ம களைப்பாயிடக்கூடாது. நன்றாக ஓதிக்கொண்டே வாருங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயம் கிருபை செய்வான். அந்த நம்பிக்கையோட தான் ஓதிட்டு இருக்கிறோம்ப்பா. வேற ஒண்ணும் நம்மளுக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியல. குரான் ஒன்று இருக்குது. ஆசை வச்சாச்சு. சரி ஓதிட்டு எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம்ப்பா. அதனால நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஇஸ்னில்லாஹ் அடுத்த ஆயத்துல பார்ப்போம். அதுவரையும் சிந்திச்சு பாருங்க. ஹஸ்புனல்லாஹ்.